பண்ணலாமே. நிச்சயான பொண்ணு போய் லவ் பண்றேன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பா. டேய் நான் முதல்ல நர்ஸா போய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா நர்ஸா போய் அவளை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லடா. எஸ்கே போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஏம்பா மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனைடுமா. என் பிரச்சனையே அவ கிடைக்கலன்றது தான்டா. நான் கூட அவளை ஈஸியா மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த லவ்னு ஒரு வார்த்தை சொன்னப்ப மூச்சு கூட விட முடியாம நின்னுட்டு இருந்தேன் பாரு. அப்பதான்டா எனக்கே புரிஞ்சுது அவ கிடைச்ச எனக்கு எல்லாமே கிடைச்சிருந்தா. சரிடா அப்பா, நாங்க சொல்றதெல்லாம் விட்டு தொலைடா. நீ சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியல. டேய் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கினதுக்கு அப்புறமும் நான் ஏன்டா திரும்ப அவளை பார்க்கணும்? அவ ஏன்டா என்கிட்ட வந்து பேசணும்? அப்ப எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குல்ல. தப்போ ரைட்டோ கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி சான்ஸா நினைச்சுக்கிறேன். எனக்கு அவ வேணும். இது கிரைம். மாட்டின லைஃபே காலி ஆயிடும். டேய் காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். என்னானாலும் சரி நான் இறங்கி ட்ரை பண்றேன்.